நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 4:10 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:08 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று காலை 6:29 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:08 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசினியர்கள். இன்று வழக்குகள்ல உங்களுக்கு திசை திருப்பம் ஏற்படக்கூடும். உள்ள மகிழும் செய்தி ஒன்று கண்டிப்பாக வரக்கூடும். உடன்பிறப்புகள் வழியில் இன்று உதவிகள் கிடைக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரிவடையக்கூடும். வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. வியாபார விருத்தி அடையக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பழக வேண்டும். பேச்சு செயல் மற்றும் நிதானம் இருக்கட்டும். காரியங்களை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளி ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று பெண்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எப்படிப்பட்ட முடிவுகளையும் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லும்லாக இருக்க கொடுங்க. பரணி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்காக வரக்கூடுங்க. கஷ்டங்களை ஓரளவு தீர்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கூடும். இன்று மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு எடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கிருத்தியை இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. செயல்களை வேகம் கொடுங்க. இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் கண்டிப்பாக சரியாகும். வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. உங்கள் பொறுமைக்கு இன்று பெருமை ஏற்படக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் பகை மாறுங்க. இன்று கலைத்துறையில் உங்களுக்கு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை வேண்டும். கடன் கொடுப்பது, பைனான்ஸ் போன்ற துறைகள்ல ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்குங்க. தடையில் உடைத்தெறிந்து முன்னேறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சாதுவான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் துரிதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்று மனசுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள்.
பெண்களுக்கு என்று விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். காதலில் தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து வெற்றி பெற முடியும் என்று மாணவர்கள் அற்புதமாக செயல்பட்டு இதில் வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனை சரி கட்டி விடுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வழக்குகளில் திசை திருப்பம் உண்டாகக்கூடும். இன்று நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. உறவினர்கள் பகை மாறக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக எதிலும் பேசி ஈடுபடுவது நல்லது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பினால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிதிநிலை உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். மிருக சிரிஷம். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இருக்க கொடுங்க. சுமையாக இருந்தவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று கூடுதல் செயல்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். விறுவிறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பினால் முன்னேற்றம் கொடுங்க. நிதி நிலைமையும் உங்களுக்கு சீர்படக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை ஏற்படக்கூடும். தேவையான சரக்குகளும் கையில் இருப்பு இருக்க கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. சாதகமான திருப்பம் உண்டாக கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். மனநிலையில் சிறிய மாற்றங்கள் இருக்கும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். எப்படிப்பட்ட முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தோல்வியை உங்களுக்கு வெற்றிக்கு முதல் படி. எனவே தோல்வியை கண்டு துவள மாட்டீர்கள். புதிய அனுபவத்தை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிதி நிலைமை உங்களுக்கு சீர்பட கொடுங்க. பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மங்கள நிகழ்வு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். என்று பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. திருவாதிரை. இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று இறை வழிபாட்டில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். புனர்பூசம். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடும். காரியங்களை துரிதமாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
செயல்களில் உங்களுக்கு வேகம் கூட்டிவிடும். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கையும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்கும். இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுலபமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். விரயங்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உடைய பொருளாதார நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க கூடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன பராமரிப்பு செலவுகளால் இந்த நாட்டம் ஏற்படக்கூடுங்க. என்று எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கலைத்துறையினருக்கு கௌரவம் உயரும் நாள் என்று சொல்ல முடியும். விரும்பிய பதவிகள் கிடைக்கக்கூடும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கைவிட்டு போன பொருட்கள் கூட மீண்டும் கிடைக்க கொடுங்க. தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. வரவு உங்களுக்கு 2 மடங்காகத்தான் இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று காலப்போக்கில் பிரச்சனைகள் தீரும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கூட்டும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். காதல் கைகூடும் வரை அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வமும் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னெடுப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பூசம். என்ற குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காரியங்களை நீங்க யோசித்து செய்வது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லும் நாளாக இருக்கக்கூடும். கூடுமானவரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆகில்யம். இந்த அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று பொருளாதார மேம்பாடு ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். என்று நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்கிவிட முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதுவும் நீங்க ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. யாருக்கும் எந்த வகையிலும் நீங்க குழப்பம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கூர்மையாக கவனியுங்கள். எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தயவு செய்து யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்யாதீர்கள். நடக்கும் காரியங்களை துல்லியமாக கவனியுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குங்க. என்று சிம்ம ராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவு மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் இருக்கும். பணப்புழக்கம் கொஞ்சம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வரவு 2 மடங்காக இருக்கும். எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காதில் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து பின்னர் எல்லாம் சரியாகும். அதற்காக சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம்.
அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று நடக்கும் காரியங்களை வச்சு இருக்குங்க. வரவு உங்களுக்கு இரும்பலனாக இருக்கக்கூடும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. துணிச்சலாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள் என்று வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்ட கொடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். நிகழ்கால தேவைகள் இன்று பூர்த்தியாக கூடும். வரவு வருவது போல் இருக்குமே தவிர செலவுகளும் ஒரு பக்கம் காத்திருக்க கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கொஞ்சம் தடங்கள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் மனம் நிறைவாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. துணிச்சலுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. இன்று உங்களுக்கு நிர்வாக திறன் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்சளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று வேகமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். வரவு உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பண வரவும் இன்று கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். மங்கள நிகழ்வு குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். வீட்டை சீரமைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மற்றவருக்காக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கொடுத்த தொகை கண்டிப்பாக வந்து சேருங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். பணம் வருவதும் கண்டிப்பாக அதிகரிக்கும். எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் கூதுகளும் பிறக்கக்கூடும். எதிலும் சுபக்ஷம் உண்டாகக்கூடும். உடனுக்குடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். பணப்பழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. வழக்கத்தை விட இன்று நீங்க வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அரசியல் துறையின் நட்பு கிடைக்க கொடுங்க. கட்டிட பணியை இன்று நீங்க மீண்டும் தொடர்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் உத்வேகம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் திருப்தி இல்லாதது போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதல் கை கூடுமா கூடாது என்ற எண்ணம் இருக்கும். சந்தேக பார்வை வேண்டாம் என்று மாணவர்கள் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். கல்விக்கான முடிவுகளை மட்டும் ரொம்ப தெளிவாக எடுங்கள். உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாகக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெருமிதம் கொள்ளும்படி நடந்து கொள்வீர்கள். சூழ்நிலைகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம் என்று வீடு கட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்லதொரு சூழல் வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இனிமையாக பேசி பழகுவீர்கள். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. சிக்கல்கள் கூட கண்டிப்பாக திருந்துவிடக்கூடும். சிரமங்கள் கூட ஓரளவு சரியாக கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாளை நீங்க
மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் தைரியமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்குங்க. நடப்பவைகள் அனைத்தும் ஓரளவு நல்ல விதமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் ஏற்படக்கூடுங்க. சிரமங்களை ஓரளவு எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை இன்று நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை எச்சரிக்கையுடன் மேற்கொள்வது நல்லது. பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று வரவும் இருமடங்காக இருக்கக்கூடுங்க. பாக பிரிவினைகள் எல்லாம் ஓரளவு சுமூகமாக முடியும். நட்பாலும் நல்லது நடைபெறக்கூடும். நாள்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் வாக்குவாதங்கள் மட்டும் யாரிடமும் செயல்பட வேண்டாம். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். புரியாத புதிர் போல் இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலுக்காக நீங்க கடினமான சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் குழப்பம் வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுங்கள். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடினை வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிற இடத்தில் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். நடக்கும் காரியங்களை யோசித்து செய்ய பாருங்கள். யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருக்க வேண்டும். அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். சுவாதி. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. யாரிடமும் கருத்துக்கள் பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடுத்த விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். பேச்சை கொஞ்சம் குறைவாக பேசுங்கள். தேவையில்லாத நெருக்கடிகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். என்ன ஒன்று, சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பார்த்துத்தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். யாரையும் இன்று நீங்க குறைவாக மதிப்பிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உன்னிடங்கள், அது வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். இரவும் பகலும் கடுமையான உழைப்பு இருக்குங்க. நிதிநிலை மாற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. திறமைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழல் உருவாகக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. வரவு போதுமானதாக இருக்கக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். கண்டும் காணாமலும் இன்று சென்ற உறவினர்கள் வழியே வந்து இன்று உறவாடுவார்கள். மற்றவரால் அமைதியின்மை போன்றவை ஏற்படக்கூடும். அடுத்தவர் பேச்சை கேட்பது முன்பு யோசித்து கேளுங்கள். நல்ல விஷயமாக இருப்பினும் பார்த்து எதையும் செயல்படுத்துங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். காரிய வெற்றியின்றி ஏற்படக்கூடுங்க. எதிலும் திறமையாக யோசித்து வெற்றி பெறுவீர்கள். உறவுகளுடன் ஏற்பட்ட வீண் விவாதங்கள் விலகி செல்லக்கூடும். நட்பால் நல்லது நடைபெறக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஓரளவு காப்பாற்றித்தான் கொடுப்பீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மனோதைரியம் கொடும் என்று சொல்ல முடியும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. காதலை பொறுத்தவரை அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கைக்குரிய விதத்தில் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஓரளவு ஜெயிக்க முடியுங்க. பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று உங்களுக்கு மன அமைதி கொடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. அனுஷம் இந்த வீடு மாற்றம் சிலருக்கு ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை நீங்க ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். கேட்டை பிறர் விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. யாரையும் இன்று எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். பேச்சு மட்டும் குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். இன்று மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும் என்று நீங்க இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில நன்மைகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நெடுநாளை ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. அடுத்தொரு நம்பி மட்டும் எந்த ஒரு பொறுப்புகளும் ஒப்படைக்க வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சூடு வெடிக்க தொடங்கும். இன்று அனைவரும் பெருமைப்படுவதாக நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரிய வெற்றி இன்று ஏற்படக்கூடும். சாதுமான நல்ல பலன் உருவாக கூடும். சின்ன விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவு உண்டாக கூடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதல மட்டுமே குளறுபடிகள் இருக்கும். இப்போதைக்கு எந்த குளறுபடியும் வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க பாருங்கள் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்பாராத வகையில நன்மைகள் உண்டாக கூடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படுவதாக நடந்து கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். நெடுநாளி ஆசைகள் நிறைவேற கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அனைவருக்கும் நீங்க முடிஞ்ச அளவு எதையாவது செய்து கொண்டிருப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் என்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். உத்திராடம் என்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குங்க. மன பதட்டமான சூழல் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும்.
என்று நீங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மகரம் ராசி நேயர்கள், இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூட்டும். நட்பாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சுபகாரிய பயிற்சிகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்ன சொல்ல முடியுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாதியில் நின்ற கட்டிட பணி மீண்டும் தொடருங்க. பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். நண்பர்களால் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சீரான ஓய்வு உடன் நலனை பாதுகாக்கும். அதிகம் சிரமம் எடுத்தால் சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் ஓரளவு கையெழுத்தாக கொடுங்க. பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட இப்பொழுது அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்கக்கூடும். யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மன கஷ்டம் ஏற்பட்டதை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூட்டும். தீவிர முயற்சி எடுத்தால் எளிதில் வெற்றி ஏற்பட கூட்டும். மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. மனம் மகிழ்ச்சி அடைய கூட்டும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை நீங்க விட்டுக் கொடுப்பதும் அமைதி காண்பதும் மிக சிறப்பு. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை விடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு கனவுகள் நிலவாகும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொதுநலக்கு காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நீங்க யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. திருவோணம். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். சுலபமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிடிவாத குணம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியும். அவிட்டம். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று ஓரளவு சிரமங்கள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். முகப்பொலிவு என்று ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவாக அனுப்பது ரொம்ப நல்லது. யாரும் இன்று கருத்தியல் ரீதியாக காயப்படுத்தி விட வேண்டாம். சில பேச்சுக்கள் கேட்கவில்லை என்றால் விட்டு விடுங்கள். தேவையில்லாத நீங்களும் மன கஷ்டம் அடைய வேண்டாம். நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கும்பம் ராசினியர்கள், யோசித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எல்லாம் சுமூகமாக முடியும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. உடன் இருப்பவரை அனுசரித்து செல்ல வேண்டும். பாதியில் நின்ற கட்டிட பணியை மீண்டும் தொடர்வீர்கள். நண்பர்களால் சின்ன சின்ன சிக்கல் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சீரான ஓய்வு உடன் நலனை பாதுகாக்கும். அதிகம் சிரமம் எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட இப்பொழுது அதிகரிக்கும். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்காமல் கூட போகலாம். அதை நினைத்து நீங்க கவலைப்பட மாட்டீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. காதல் திருப்திகரமான முன்னேற்றத்தை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலை நீங்க முடிவெடுக்கும் போது தெளிவு வேண்டும். என்று மாணவர்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற புகழும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் எதிலும் வெளிப்பட கொடுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். என்று நட்பு ரீதியில் சிரமம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். கூடுமானவரை சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். சதயம். என்று எல்லோருக்கும் நல்ல பள்ளியாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். சிறமுறை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள் என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உண்டாகக்கூடும் என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமான முறையில ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்துக்கு மேல் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். என்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. எல்லோரையும் மதிக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் வேலை இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க கருத்தியல் ரீதியாக துன்புறுத்த வேண்டாம். நீங்கள் ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள தேவையில்லாத குழப்பம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று சூழ்நிலை புரிந்து கொண்டு மட்டும் செயல்பட பாருங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று எதிர்பாராத திருப்பங்களும் நல்ல முன்னேற்றமும் இருக்க கொடுங்க. நீங்கள் தான் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க பாருங்கள், அது போதுங்க. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். செயல்களை உங்களுக்கு வேகம் கூட்டிவிடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பண தேவையும் பூர்த்தி செய்து கொடுக்கும். இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தையும் இன்று நீங்க கண்டிப்பாக பெறுவீர்கள். யோகங்கள் வருவதற்கு இறைவனையும் வழிபடுங்கள். அரசியல் துறையில் உள்ளவர்களின் நட்பும் கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று மன கஷ்டமும் கவலையும் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பெண்கள் எதையோ நினைத்து போட்டு குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். பெண்கள் கூடுமானவரை எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக சிறப்பு. கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முன்கூட்டியே தீர்வு காண வேண்டும் என்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். மன அமைதியின்மையை ஏற்படுத்தும். காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்ற எண்ணம் இருக்கும். அதற்காக சந்தேக பார்வை வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான செலவுகளையும் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று எதிலும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்க கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இன்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. எதிலும் பெருமைப்படுவதமாக நடந்து கொள்வீர்கள். என்று நீங்க முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உத்திரட்டாத்தி. என்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். நல்லவரின் நட்பின்றி ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாத்தி. செலவை கட்டுப்படுத்துங்கள். சேமிப்பை உயர்த்த வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வேலை இருப்பது மிக சிறப்பு. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம்.
என்று எதிலும் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான போராட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி, மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். எண்ணற்ற திருப்பங்கள் உண்டாகக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். தடையில உடை தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் என்னை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.